அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம் நேயர்களே, பச்சை புடவைக்காரி பார்க்க போகிறோம். கொத்தடிமை பேசுகிறார். நல்லவன் வாழ்வான். கொத்தடிமைக்கு முன்னாடி ஒரு ராஜா அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு நபர், நல்லா ஜருக கரை போட்ட உயர்ந்த பட்டு வேட்டி, விரல்லாம் தங்க மோதிரம், கழுத்தில் தங்க செயின், நல்லா வெல் துடுவாக இருக்கார். ஆனால் முகம் மட்டும் வாடி போய் கோபத்தில் இருக்கார். கொத்தடிமை முன்னாடி வந்து உட்கார்ந்தார். நான் ராஜா, எங்கள் அப்பா ஜமீன் பரம்பரை, பேர் சுப்பிரமணியன். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். 78 வயசாகுது, சாகிற வயசு தான். ஆனால் அவர் சாகலை. நான் எங்கள் அப்பாவை சாகணும்னு நான் சொல்லலை. எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப உசுறு. அவர் அதை கை கால் இது விளங்காமல் ஒரு ஆள் சோறு ஊட்டக்கூடிய அளவில் படுத்து கிடக்கிறாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட வந்து சொல்லுறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் தான் ஏதாச்சும் செய்யணும் சொல்லணும் சொல்லையில், அவர் ஜமீன்தாருன்னு சொல்கிறீங்க, அவர் சின்ன வயசில் நிறையா சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பார், அதனால இப்படி வந்திருக்குமா இருக்கும்னு சொல்ல, இல்லை எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது தான் செய்வார், இல்லாதவங்க யாருமே அவர் எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த பூங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் பள்ளிக்கூடம் எங்கள் அப்பா தான் கட்டி கொடுத்துருக்காரு, அறக்கட்டளை அது இதுன்னு நிறையா செஞ்சுருக்காரு. வேலைக்காரங்களுக்கும் அணுகிற வசதி எல்லாமே. நானும் ஒரு பெண்ணை லவ் பண்ணேன், இல்லாத வீட்டு பிள்ளைய லவ் பண்ணினேன். எங்கள் அப்பா மறுப்பு சொல்லாமல் என் விருப்பப்படி திருமணம் செஞ்சு அந்த பொண்ணுக்கு நகை நட்டெல்லாம் எங்கள் அப்பா போட்டு திருமணம் பண்ணி வச்சார். இப்போ அவள் தான் எங்கள் அப்பாவுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு ஆள் ஊட்டக்கூடிய லெவலில் அவள் படுத்திருக்காரு. எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. இந்த பச்சை புடவைக்காரி எங்கே நல்லவங்களை வாழ விடுறா அப்படின்னு ஒரு குண்டை போட்டார். பச்சை புடவைக்காரி நல்லவங்களை எங்கே வாழ விடுறா அப்படின்னு போட்டோன்னே கொத்தடிமைக்கு கோபம் வந்துச்சு. வந்தாலும் அடக்கிக்கிட்டார். அடக்கிட்டு நான் அம்மாட்ட கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன், நீங்கள் இப்போதைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவரும் ராஜா போயிட்டார். இவர் வெளியே போனோன்னே பச்சை புடவைக்காரி ஆகப்பட்டா, காலில் விழுந்து வணங்கினார். அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஏன் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு கேட்க, நீ போய் அவர் கையை பிடிச்சு பாரு, உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பச்சை புடவைக்காரி வழியை சொன்னான். ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவை நான் பார்க்க வரணும் அப்படி சொன்னார். சரின்னு வந்து கூட்டிகிட்டு போய் அப்பா கிட்ட விட்ட உடனே இவர் போய் கையை பிடிச்சார். பிடித்த உடனேயே அவருக்கு எல்லாம் அவரை பற்றிய எல்லா விளக்கமும் தெரிஞ்சுக்கிடுச்சு. சரின்ட்டு கையை விட்டுட்டு வெளியே வந்தார். உங்கள் அப்பா வந்து தெய்வ பிறவி, அவருக்கு இனிமேல் பிறவி கிடையாது, அவர் நிறையா பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதனால் அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு அனுபவிக்கணும், அந்த செஞ்ச உதவியை தான் பெறக்கூடிய ஒரு லெவலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். அவனுக்கும் மனசு சந்தோஷமாக போயிடுச்சு. உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், தெய்வ பிறவி,
அவருக்கு இனிமேல் நெக்ஸ்ட்டு பிறவி கிடையாது அவனவனை வணங்கி காலில் விழுந்தான். சரின்னு இவரும் வெளியே வந்துட்டார். பச்சை புடவைக்காரியே எதுக்க வந்தான். உனக்கு என்ன வேணும் கேளுன்னா, எனக்கு என்ன எப்பயும் கேட்குறது தான், நான் உங்கள் கொத்தடிமையாகவே இருக்கணும், அன்பு குறையாமல் இருக்கணும், மனித நேயம் மிக்கவனாக இருக்கணும், ஏழைப்பாளி எல்லார் மேலேயும் எல்லாருக்கும் தர்மம் செய்யணும் அப்படின்னு கேட்டார். கலகலன்னு சிரிச்சிட்டு பச்சை புடவைக்காரி மாயமாக மறைஞ்சு போயிட்டா. நன்றி நேயர்களே.